அனைவருக்கும் வணக்கங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் உள்ளதை உள்ளபடியே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சரிங்களா? அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து ஒரு குடும்பமாக ஒரு ஒரு உண்மையாக நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? 2 வயசு குழந்தை திமுககாரங்க கட்சியில் உள்ளவங்க வந்து அந்த பொண்ணை கெடுத்து பொண்ணானே. அப்போ இந்த மக்கள் எங்கே போனாங்க? அப்போ வருத்தம் தெரிவிக்கலையே முதலமைச்சர்னு யாரையுமே ஒரு வீடியோ கூட நான் பார்த்தது இல்லையே. 2வது விளாத்தி குளத்தில் அந்த பொண்ணை வந்து ஒரு அம்மா அவங்கள நகை திருட போய் அவங்கள எல்லா நகையை பிடுங்கிக்கிட்டு அந்த அம்மாவை வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கு ஒரு வருத்தம் தெரிஞ்சது தமிழ்நாட்டு மக்கள் வருத்தம் சொன்னதை நான் கேள்விப்பட்டது இல்லையே. அதே அவனே வந்து இன்னொரு வந்து பொண்ணை விராத்தி குளத்தில் அந்த பொண்ணை வந்து சூரில் 2 வாட்டி அடித்து ரேப் பண்ணனே. அதை மக்கள் வருத்தப்படுத்த இந்த டிவியில் வருத்தமாக முதலமைச்சர் சொன்னார்னு அதை யாரும் டிவியில் இந்த வீடியோவில் போடலையே. அப்புறம் வந்து இப்போ ஒரு பொண்ணு இடையில இப்போ அந்த அது இப்போ பேர் வரல. இப்போ ஒரு பொண்ணு இடையில முன்ன நடந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு வருத்தம் அவர் சொல்லலையே. அதெல்லாம் ஒரு பழைய முதலமைச்சர் வந்து வருத்தம் தெரிய வைக்க இல்லையே. அதெல்லாம் நீங்கள் வந்து யாருமே மக்கள் சொல்லவே இல்லை. இப்போ வந்து கரெக்டாக 17 நாள் தான் ஆகுது ஆட்சியில் உட்காந்து. அந்த கட்சியை கலைக்கிறதுக்கு என்னன்னா நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அத்தனையும் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஒரு புள்ள ஒரு இழப்பு இழந்துருந்தால் அதோட வருத்தம் அதோட அருமையான என்னன்னு தெரியும். சாவுனா எல்லாத்துக்கும் ஒன்று தான், கண்ணீர்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக நினச்சி பாருங்கள். நமக்கு எல்லாம் இருக்குன்னு வாய்க்கு வந்தபடியே தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்கள் எல்லாரும் மனிதன், சரிங்களா? இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. உண்மைப்படி பேசுங்க, சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு எதுவும் பேசாதீங்க. அதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்காதவ அவர் வந்து 17 நாள் அவர் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. இதை விட வேறு என்னங்க வேணும்? இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. செகண்ட் சொல்லுது பாருங்கள், நம்ம பிள்ளைய நம்ம தாங்க பார்த்துக்கணும். அடுத்தவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க வருவாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு 3வது வாட்டியே வருவாங்க. நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் நம்ம தான் முடிவு எடுக்கணும், சரிங்களா? அடுத்தவங்க வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க ஒரு காத்து இருக்க முடியாது, சரிங்களா? உயிர் போகிறனாலும் பிழைக்கணுன்னாலும் உன் கையில் தான் இருக்குது. அதை நீ தான் முடிவு பண்ணுங்க. நீனே சரியில்லைன்னா உன் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? நான் தெரியாமல் கேட்குறேன். இது முழுக்க அந்த பெண்களுக்கு. அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க. இன்றைக்கி செத்து போச்சு பாருங்க இந்த பிள்ளை. அவங்களுக்கு இந்த வீடியோ, சரிங்களா? நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நீ ஒழுக்கமாக இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த பிள்ளை வந்து செத்துருக்குமா? நானும் ஒரு தாய் தாங்க. 20 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கிறேன். என் பிள்ளை தனியாக விட்டுட்டு வந்தேன். 2 பொம்பளை பிள்ளை. நாங்கள் எப்படி இருந்துட்டு என் பிள்ளைங்களை நாங்கள் எப்படி காப்பாற்றுறோம்? உங்கள் பக்கத்தில் இருந்தே உங்கள் பிள்ளைய உங்களால் காப்பாற்ற முடியல. நீங்கள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்களாம் வாழ தகுதி இல்லாதவங்க. எனக்கு இந்த கமாண்டில் போடுங்க. விளக்காம போகிறீங்களா, செருப்பு போகிறீங்களா, நீங்கள் போடுங்க. ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உண்மைப்படி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? நீங்களாம் என்னைக்கு நீங்கள் உங்களை காத்துக்கிறீங்களா அது வரைக்கும் அடுத்தவங்களை எல்லாம் பண்ணி போட்டுட்டு போவான், இருக்கிறத பிடிங்கிட்டு போவான். நீங்கள் உண்மையாக இல்லைன்னு வச்சிங்க எல்லாமே நடக்குங்க. இது அடுத்தவங்களை வந்து குறை சொல்கிறதுல வாய்ப்பே இல்லைங்க. முதலமைச்சரை சொல்லாதீங்க, அடுத்தவங்களே சொல்லாதீங்க. சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கிறோம், நம்ம தான் பார்த்துக்கணும், சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.